நாங்கள் இன்றைக்கு பிரின்ஸ் போயிடுவோம், அடுத்த சண்டே இருக்க மாட்டேன். அதனால் குழந்தை பிரதிஷ்டை பண்ணவங்களுக்கு பிரின்ஸ் இருந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். பெற்றோர் மேலே வாங்க 2 விகாஸ் பெற்றோர் அவங்க குடும்பத்தார் மேலே வந்துருங்க, மேலே வாங்க, குடும்பத்தார் மேலே வாங்க. விகாஸ் சந்தியா மேலே வாங்க, சரி வாங்க வாங்க பிள்ளைகள் குடும்பத்தார் மேலே ஒரு ஆசீர்வாதமான நிகழ்வு. இந்த அருமையான பெற்றோர் விகாஸ் மாலினிக்கு தேவனாய் கர்த்தர் ஒரு அருமையான பெண் குழந்தையை கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் வரன். சுதந்திரம் பெரிய குடும்பம். நல்ல பிள்ளைகள் கர்த்தரால் வரக்கூடிய சுதந்திரம். எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் கர்த்தரால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சுதந்திரம். அல்லேலூயா. அந்த வீடுகளை தந்திருக்கிற சுதந்திரத்திற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பெஞ்சமினை நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போதே அவன் ஒரு நாள் எனக்கு சொன்னான், மாஸ்டர் அண்ணனுக்கு பெண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்னா. எப்படி அப்படின்னு அவர் சொப்பனவனு கண்டேன். எங்கள் அண்ணன் சில ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரான். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரும்போது இதை தந்துட்டு திரும்பி மறுபடியும் ஒரு ஃப்ரூட்ஸ் ஒரு பேக் அவன் வாங்கிட்டு வரான். இது யாருக்கு அப்படின்னு நான் கேட்கேன். சொப்பனத்தில் இப்படி கேட்கும்போது விகாஸ் சொன்னான், இது என் மகளுக்கு அப்படின்னா, இது என் மகளுக்கு அப்படின்னா. அதனால பெண் குழந்தை தான் பாஸ்டர் அப்படின்னா. சோதரன் அல்லேலூயா. அப்படியே ஆண்டவர் ஒரு பெண் குழந்தையை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு இந்த குழந்தையை இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ண அவங்க விரும்பினாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பிரயாணப்பட்டுருவோம். இன்னைக்கு ஈவினிங் அவன் சென்னைக்கு ஃபேமிலியாக போயிடுவாங்க. நாளைக்கு அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் போய்த்தான் ஆகும். அதான் அவ்வளோ தோத்துறாங்க. அதனால இன்றைக்கு அந்த பிரதிஷ்டை பண்ண நம்ம ஆண்டவர் இந்த கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் மட்டும் எடுக்க முடியாது. அந்த குழந்தை உங்களுக்கு ஆண்டவர் தந்தான்னு விசுவாசிக்கிறீங்களா? சரி, இந்த 2 பேரும் அந்த குழந்தைக்காக இங்கே ஜெபம் பண்ணணும். அவளை வளர்க்கக்கூடிய எல்லா கிருபையும் ஆண்டவர் தருவார். பொருளாதாரங்களை நல்லா தந்து ஆசீர்வதிப்பார். இந்த குழந்தையை இயேசுவுக்காக நீங்கள் வளர்க்கணும். நீங்கள் வளர்ந்து வரும் பொழுது இரட்சகரை மட்டும் அறியக்கூடிய அறிவை அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும்படியாக செஞ்சீங்கன்னா உண்மையிலேயும் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். பரலோகத்திலையும் அவங்க கூட இருப்பார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். விகாஸ் மாலினி இவர்களுக்கு தேவன் கொடுத்த இந்த அருமையான குழந்தைக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஜெய செருபா என்ற பெயரை சூட்டுகிறேன். இந்த ஜெய செருபாவுக்காக கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை ஜெபம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுவதற்காக பரலோக பிதாவே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் உங்கள் சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற ஒரு பெரிய சுதந்திரம், கற்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலனாக விகாசுக்காக மாலினிக்காக 2 பேருடைய குடும்பத்தாருக்காக பிதாவே ஸ்தோத்திரம். பிள்ளைகளை அவர் நினைத்து இந்த கற்பத்தின் கனியாகி ஈவை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்து இந்த ஜெய சிறுபாவை நீங்கள் அவர்களுக்கு ஈவாய் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். பிள்ளையை ஆண்டவரை பிரதிஷ்டை பண்ணும்படியாக, தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படியாக, கர்த்தர் கொடுத்த குழந்தை என்பதை அங்கீகரித்து தேவனுக்கு அர்ப்பணிக்கும்படியாக கர்த்தரை சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த ஜெய சிறுபாவை பிதாவை உங்கள் கரங்களை நாங்கள் தருகிறோம். அவளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால்
இப்போது சபையாக நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி அவளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அவள் வளர்ந்து வரும் பொழுது கர்த்தாவே இரட்சகரை அறிந்து கொள்ள, இயேசுவை அறிந்து கொள்ள, இயேசுவை அவள் பற்றி பிடித்து கொள்ள, அவரை சேவிக்க அவளுக்கு எல்லா கிருபைகளையும் நீங்கள் கொடுக்கும்படியாக செய்யும். அவளை பசுத்தாவியினால் நிரப்பது, அவளுடைய செட்டைக்குள்ள மூடிக்கொள்ளும், எல்லா தீமைக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, சபைக்கும் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஹல்லேலூயா. நானே காப்பாற்றுவேன், நானே